பிள்ளை வளர்ப்பில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில ஸ்டேஜஸ் இருக்கின்றன, நிலைகள். அதுல 14 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று உளவியலில் சொல்கிறார்கள். குழந்தை உளவியலில் 1 to 3 வயது ஒரு நிலை. 3வது வயதில் ஒரு குழந்தையின் ஆளுமை உருவாக்கப்படுகிறது. இது பழைய சைக்காலஜிக்கல் தியரி. 3வது வயதில் ஒரு குழந்தையின் ஆளுமை உருவாக்கப்படுது. ஷேக் இஸ்மாயில் அதை சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஒரு ஆண் பிள்ளை தந்தையை பார்க்கிறான், பெண் பிள்ளை தாயை பார்க்கிறாள். அதிலிருந்து அவர்கள் ரோல் மாடலாக அவர்களை எடுக்கிறார்கள். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் நடக்குது. இது ஒரு விஷயம். 7 வயது வரைக்கும் பியோர் mercy, அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை முறைச்சு பார்க்கவும் கூடாது, உருக்கவும் கூடாது, அதட்டவும் கூடாது. அன்பு, ஒன்லி அன்பு. இதெல்லாம் இப்ப சைக்காலஜிக்கல்ல சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வளர்த்தாங்க பிள்ளைகளை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் தொழுது கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் அப்படி இருந்துட்டாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு நிறைய பேருக்கு மனதில் குழப்பம், என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருந்து எழும்பலையே. ஒரு சஹாபி என்ன பண்ண, என்ன நடக்குது என்று பாப்போம் எழும்பி பார்த்தார். பார்த்தா ரசூலுல்லாஹ் உயிரோட தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய தோளில் அவர்களுடைய பேர பிள்ளைகளை உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப திரும்ப அவர் சுஜூதுக்கு போயிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீண்ட நேரத்திற்கு பிறகு சுஜூதில் இருந்து எழும்புகிறார். எழும்பி தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப கேள்வி வருது. அப்ப சொன்னாங்க, என்னுடைய பேரனுடைய தோளில் ஏறி பிடரியில் ஏறி உட்கார்ந்து விட்டான். நான் திடீரென எழும்பினால் அவன் விழுந்து விடுவான் என்கிற பயத்தில் நான் சுஜூதை நீட்டினேன் என்று சொன்னார்கள். ஒரு நாள் இஷா தொழுகையை வேக வேகமாக நடத்துறாங்க. இஷா தொழுகை கொஞ்சம் ரிலாக்ஸா தொழுவிக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன வேகமா தொழுவிச்சாங்க என்று. சொன்னார்கள், பெண்கள் தரப்பில் குழந்தைகள் அழுகிற சத்தம் கேட்டது, அந்த பிள்ளைகளுக்காக சுருக்கினேன். இன்னும் ஒரு நாள் மிம்பரிலே நின்று ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரப்பிள்ளை, பொம்பளை பிள்ளை உண்டு, உமைமா என்கிற பேரப்பிள்ளை முன்னால ஓடி விளையாடுகிறது. பிள்ளை ஓடி விளையாடுன என்ன நடக்கும்? இப்ப இவ்விடத்துல ஒரு குழந்தை வந்து முன்னால ஓடுது. நீங்க என்ன பார்ப்பீங்களா, குழந்தைய பார்ப்பீங்களா? எல்லாரும் குழந்தைய தான் பார்ப்பீங்க. அந்த அடிப்படையில ஹுத்துபாக்கு வந்தவங்க ரசூலுல்லாஹ் மிம்பர்ல வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பிள்ளை ஓடி விளையாடினோடனே எல்லாரும் பிள்ளைய பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி வந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஹுத்பா ஓதினார்கள். என்ன நடக்கும் இன்றைக்கு நம்ம செஞ்சா? மௌலவி அவுட். இப்போ ஒரு குழந்தை அழுதுச்சு. நான் நினைச்சேன் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று. அந்த இஸ்மாயில் சிலை பேசுற நேரம் மிக கடுமையாக ஒரு குழந்தை அழுந்தது. எல்லாருக்கும் அது ஒரு என்னது இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ற நிலையில தான் இருக்கிறது. இந்த அன்பை அன்புள்ள சகோதர சகோதரிகளை 7 வயது வரைக்கும் கொடுப்போம். பிள்ளையுடைய சில இயல்புகளில் பிள்ளை வந்து சில தப்புகள் பண்ணினா தான் பிள்ளை, குழந்தை அது. இப்ப சில பிள்ளைகள் எங்க போனா அந்த மேலு ஏறும், கீழே பாயும். அவர்கள் கொண்டு வந்து நமக்கு ஏதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கொண்டு அந்த டேபிள்ல வைக்கிறதுக்கு முதல் பாய்ந்து எடுத்துக்கொள்ளும். இப்ப வாப்பாக்கு பிரஷர் கூடும். அவங்களோட வீட்டுல சோஃபாவை பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல நீட்டான சோஃபா, டீசென்டானவர்கள். இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது? பாய்ந்து அவர்கள் கொண்டு வந்து வைத்த ஐஸ்கிரீமையோ அல்லது ஃப்ரூட்ஸையோ அல்லது வேற ஏதாவது ஒரு உணவையோ எடுக்கிறது. எடுக்கும்போது அது கீழே விழுகுது, கிளாஸ் உடையுது. பாப்பார் முறைச்சு பார்ப்பார். சில பாப்பா அப்படி கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சு ஒரு ஒரு ஒத்தருக்கு தெரியாத ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்படியே அந்த பிரஷரோட வீட்டை போவார். போய் அவர் திட்டுறது யாருக்கு? சத்தம் போடுற யாருக்கு? வைஃபுக்கு. புள்ள வளர்க்க தெரியா வைஃபா? என்னமோ புள்ள வளர்க்குற மெஷின் அவங்க. இவருக்கு புள்ள புற வைக்கிற வேலை மட்டும்தான் இவர் வேலை. பாப்பாவும் அவன் சேர்ந்து தான் பிள்ளை வளர்க்க வேண்டும். அந்த 7 வயது வரைக்கும் பிள்ளைக்கு நீங்கள் அன்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு அடிக்கக்கூடாது. சிம்பிளா எடுக்காதீங்க. இதெல்லாம் ஆய்வுகளின் அடிப்படையில்
நீங்கள் இந்த சின்ன வயதில் குழந்தைகளுக்கு அதட்டுவது, மிரட்டுவது, முறைத்து குழந்தைகளை பார்ப்பது, கண்டிப்பதெல்லாம் குழந்தையின் உள்ளத்தை சிதைக்கும். அந்த குழந்தைகளின் உள்ளத்தில் வரக்கூடிய சில சிதைவுகள் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களிடத்தில் வெளிப்படும். அந்த பிள்ளை சில நேரம் ட்ரக்ஸ் குடிக்கிறான்டா 7 வயதில் நீங்க அடித்தது ஒரு காரணமாக. 7 வயது வரையும் அன்பு, 7லிருந்து 14 வயது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் கவனமும் அன்பும். பிள்ளைய கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோம், ஆனா அன்பை தான் கொடுக்கும். இந்த 14 வயதுக்குள்ள நீங்க பிள்ளைய பிடிக்க மிஸ் பண்ணினீங்க என்றால் 15 வயசாக உங்களுக்கு அடிப்பான். 14 வயது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எப்போதும் உங்களோடு இருக்க வேண்டும். தாய் தந்தையோடு பிள்ளை இருக்கணும். பாப்பா போகக்குள்ள ஏற்றிட்டு போங்க, பள்ளி போகக்குள்ள கூட்டிட்டு போங்க, ஜும்மாவை போகக்குள்ள அழைச்சிட்டு போங்க. உங்களோட ஆபீஸ் நேரம் தவிர, பிள்ளைகளுடைய ஸ்கூல் நேரம் தவிர மற்ற நேரங்களில் குழந்தைகளோடு நேரம் கொடுக்க வேண்டும், விளையாட வேண்டும் குழந்தைகளோடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அவனோட மகள் ஃபாத்திமாவோட பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் வீட்டுக்குள்ள போவாங்க. போய் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு குதிரை மாதிரி தன்னை ஆக்கிக் கொள்வார்கள். முழங்காலும் முன்னங்கையை வைத்து சொல்வார்கள், உங்களுடைய ஒட்டகம் வந்து விட்டது, உங்களுடைய ஒட்டகம் வந்து விட்டது, வந்து ஏறுங்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைகள் போய் முதுகில் ஏறிக்கொள்வாங்க. வீட்டுக்குள்ள சவாரி நடக்கும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை வாப்பமா. இப்ப நம்மட புள்ள போனுக்கு அடிக்ட். இதுதான் நம்மட கவலை. எல்லாம் நம்ம போனுக்கு அடிக்ட் ஆனதும் தடுக்க தெரியாது. புள்ள போனை பார்க்காதரா, வாப்பா புள்ள பேஸ்புக்லாம் கிடக்காரு. முரண்பாடான நிலை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் தந்த கிஃப்டுகள், நம்முடைய தோள்களில் உள்ள அமானிதங்கள். இதை ஃபீல் பண்ணுங்க. முதலாவது, பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யுங்கள். ஏனென்றால் முதுமை அடைந்தால் உங்களோட புள்ள உங்களோட தலையை தடவி விட வேண்டும், உங்களுடைய நகத்தை வெட்டி விட வேண்டும், உங்களுடைய மீசையை கத்தரித்து விட வேண்டும், உங்களை குளிக்க வைக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இருக்கிற இடத்தில் சிறுநீர் கழிப்பீர்கள், மலம் கழிப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளை முகம் சுளிக்காமல், மனம் கோணாமல் உங்களை கிளீன் பண்ணி உங்களை பராமரிக்க வேண்டும். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவை என்ற எண்ணத்தோடு தாயும் தந்தையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வளர்க்க நியத்து வையுங்கள். அப்ப நீங்கள் தியாகம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க முடியும். நம்ம இந்த சவால்களை பற்றி பேசிக்கிருந்து பிரயோசனம் இல்லை. நம்மை நாம் தயார்படுத்தினால், நம்ம போனை கொஞ்சம் நியத்து வைத்து வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னால போன் பார்க்கறல்ல, பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை போடுறல்ல. என்ன நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு இந்த தலைப்பில் பேசுவதா இருந்தால் உண்மையாக எனக்கு 6-7 மணித்தியாலங்கள் தேவை. ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லி சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சுருக்கம் இதுதான். நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களை கட்டுப்படுத்துங்கள், பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குங்கள். பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று நினைத்து அந்த பிள்ளைகளோடு கையை கொடுங்க, கொஞ்சுங்க, கட்டிப்பிடிங்க, அவர்களை ஃப்ரெண்ட் ஆக்குங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு